சாய்ராம். திருச்சிற்றம்பலம். நம்முடைய சாய்நந்தீஸ்வரா சத் சங்கத்தினுடைய அடியார் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவனுக்கும் குருவுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு ஆத்ம விசாரம் இந்த பகுதியில் பகவத்கீதையில் சாங்கிய யோகத்தில் 33வது ஸ்லோகத்திலிருந்து 54வது ஸ்லோகங்கள் வரைக்கும் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் யோகம் என்றால் என்ன, நடுவு நிலைமை என்றால் என்ன, அறம் சார்ந்த செயல்கள் என்றால் என்ன, அவனுடைய நிலையில் அவன் ஆற்ற வேண்டியது யாது, இதையெல்லாம் விளக்குவது. அதற்கு பிறகு மீண்டும் அர்ஜுனன் வினவுகின்றான். இந்த பகுதிகளை இன்றைக்கு பார்க்க போகிறோம். விவேக சூடாமணியில் ஒரு குருவினுடைய லட்சணம், அந்த குருவினை சீடனானவன் எவ்வாறு போற்றுகின்றான், அவரிடம் என்னென்ன அந்த விண்ணப்பங்களை எல்லாம் ஐயத்தை எல்லாம் சீடனானவன் வைக்கின்றான். அப்படி அந்த பரிதவிக்கும் அந்த சீடனுக்கு குரு எந்த மாதிரியான ஒரு வாஞ்சையோடு ஒரு கருணையோடு அவனுடைய பயத்தை போக்கி அவனுக்கு உறுதிப்பட அவனுக்கு தத்துவார்த்தங்களை ஆன்ம ஞானத்தை புகட்டுகின்றார் என்றவாறு இந்த செய்திகளை உடைய விவேக சூடாமணியில் 31லிருந்து 50வது ஸ்லோகங்கள் வரை இன்றைய பகுதியில் இவற்றையெல்லாம் நாம் பகவத்கீதையை பொறுத்தவரை சுவாமி சித்வானந்த மகராஜ் அவருடைய உரையிலிருந்தும், விவேக சூடாமணியை பொறுத்தவரையில் நம்முடைய பகவான் ரமண மகரிஷி அவர்கள் இந்த விவேக சூடாமணியை மொழிபெயர்த்துள்ளார். அதாவது ஒரு 600 பாடல்களுக்கு மேல் தமிழ் பாடல்களாக இதனுடைய அத்துணை தத்துவார்த்தங்களையும் எழுதி முக்கியமான சமஸ்கிருதத்தில் உள்ள அந்த சொற்றொடர்கள் அவற்றையெல்லாம் அதில் அந்த உரையில் சொல்லி அதுக்குண்டான விளக்கங்களையும் கொடுத்து பகவான் ரமணர் அருளியிருக்கின்றார். அந்த நூலின் அடிப்படையிலும் அதே போல சுவாமி சின்மயானந்தர் அவர் விவேக சூடாமணிக்கு எழுதிய கமெண்ட்ரி அதனுடைய அடிப்படையிலும் தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். சாய்ராம். ஓம் கணானாம் த்வாம் கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பன ஆனஸ்ரண்வன்னோதிபிஸ் சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். முதலாவதாக பகவத்கீதையில் உள்ள கடமையினின்று வலுவலாகாது, கடமையிலிருந்து வலுவலாகாது என்ற ஒரு அடிப்படையில் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசித்த ஸ்லோகங்கள் 31லிருந்து 37 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தில். ஸ்வதர்மம் அபிசாவேக்ஷ்ய நவிகம்பீதுமர்ஹசி தர்ம்யாதி யுத்தாஸ்ரேயோஹ அச்சத்ரிஷ்ய ந வித்யதே. ஸ்வதர்மத்தை நோக்குமிடத்தும் ஸ்வதர்மம் அபி சாவேக்ஷ்ய ந விகம்பிதும் அர்ஹசி தர்ம்யாதி யுத்தாஸ்ரேயோ யத் க்ஷத்ரியஹ ந வித்யதே. ஸ்வதர்மத்தை நோக்குமிடத்து நீ மனம் நடுங்கல் ஆகாது. ந விகம்பிதும் அர்ஹசி, விகம்பிதும் என்பது நடுங்க, ந அர்ஹசி அருகதை உடையவன் ஆகாய். யார்? ஒரு சத்திரியன். அந்த மாதிரி ஒரு நடுக்கத்தை அவனுக்கு ஏற்பட்டால் அவன் சத்திரியனாக இருக்கும் ஒரு அருகதை அவனுக்கு இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் தர்மாத் யுத்தாத், தர்மமயமான யுத்தத்தை காட்டிலும் க்ஷத்ரியஸ்ய, க்ஷத்ரியனுக்கு அந்யத்து வேறு சிறப்பு இல்லை என்பதை இந்த ஸ்லோகத்தில் உறுதிபட சொல்லுகின்றார் கிருஷ்ணர். ஆகையினால் நீ அறப்போர்தான் ஒரு சத்திரியனுக்கு இன்றியமையாதது, அதைவிட முக்கியத்துவம் பெறுவது வேறு எதுவும் அல்ல. இல்லை,
அதனால் இந்த இடத்தில் உன்னுடைய ஸ்வதர்மத்தை, உன்னுடைய தன்னிலை பிறழாது நீ செயலாற்றுவாயாக. அரசனுக்கு அறம் என்பது அவனுடைய உயிரினும் பெரிதான ஒன்று. அதனால் போர் புரிவது அவன் அறத்தை வளர்க்க அவன் ஆற்ற வேண்டியது. அந்த நேரத்தில் பந்தபாசங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. யத்ருச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரமபாவ்ருதம் சுகினः க்ஷத்ரியா பார்த்த லபந்தே யுத்தம் ஈத்ருஷம். தற்செயலாய் நேர்ந்ததும் திறந்த சொர்க்கவாயில் போன்றதுமான இந்த யுத்தத்தை பாக்கியவான்களாகிய சத்திரியர்களே அடைகின்றார்கள். யுத்தத்தில் வீர மரணம் அடைவது என்பது சத்திரியர்களுக்கு சொர்க்கத்தினுடைய வாயிலை அடைவது போன்று. ஆகையினால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீ விட்டுவிடாது. இது உனக்கானது. இந்த தர்ம யுத்தம் உனக்கானது. இந்த களம் உன்னுடையது. ஆகையினால் இதில் உன்னுடைய ஸ்வதர்மத்தை நீ கடைபிடிக்காது இருந்து விடாதே என்று சொல்லி 33வது ஸ்லோகத்தில் அறப்போர் ஆகிய இதனை ஆற்றவில்லை என்றால் அதனால் நீ சுதர்மத்தையும் கீர்த்தியையும் இழந்து பாபத்தையும் அடைகின்றாய். மானுடர்கள் உன்னை இகழ்ந்து பேசுவார்கள். போற்றுதலுக்குரிய ஒருவன் தூற்றப்படுவது இறப்பதிலும் இழிவே. கீர்த்தி தர்மம் ஆகியவை சத்திரியர்களுக்கு மிகவும் இன்றியமையாதது. அதனால் இந்த இரண்டும் உனக்கு உன்னுடைய இந்த கடமையை நீ ஆற்றவில்லை என்றால் இது போய்விடும் உன்னை விட்டு. ஆகையினால் அவ்வாறு செய்யாது. பயத்தினால் போரினின்று நீ பின்வாங்கினாய் என்றால் மகாரதர்கள் எல்லாரும், அவனை போன்ற பெரிய வீரர்கள் சத்திரியர்கள் எல்லாரும் என்ன எண்ணுவார்கள்? எவர்பால் நீ பெருமை பெற்றிருந்தாயோ அவரெல்லாம் சிறுமை உருவாய் என்று சொல்லி 36வது ஸ்லோகத்தில் அவாச்சிய வாதாம்ச பகூன் வதிஷ்யந்தி தவாஹிதாக நிந்தந்த தவ சாமர்த்தியம் ததோ துக்கதரம் நூக்கிம். அவாசிய வாத்தான் என்றால் சொல்லத்தகாத வார்த்தைகள். வதிஷ்யந்தி சொல்லுவார்கள். உன்னுடைய பகைவர்கள் உன் திறமையை பழித்து பகர ஒண்ணாத சுடுசொற்களை எல்லாம் செப்புவார்கள். அதைவிட பெரும் துன்பம் உனக்கு யாது? உன்னோடு சேர்ந்த இருப்பவர்கள் மட்டுமல்ல, உனக்கு எதிராக நிற்பவர்கள் கூட உன்னை தூஷிக்க இது ஒரு தருணமாகிவிடும். இந்த சந்தர்ப்பத்தை யாருக்கும் கொடுத்து விடாதே என்று கிருஷ்ணர் சொல்லுகின்றார். எப்படி அந்த விவேக சூடாமணியில் ஒரு குருவானவர் சிஷ்யனுடைய பயத்தை போக்கி கருணையோடு அவனை வழிகாட்டுகின்றாரோ அப்படி கிருஷ்ண பரமாத்மா அவர்தான் எல்லா உயிர்களிலும் வியாபித்திருப்பவரே. அதனால் அந்த உயிரினுடைய அந்த நிலையை உணர்ந்து அந்த நிலையிலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து, அந்த குழப்பத்திலிருந்து, நடுக்கத்திலிருந்து, பயத்திலிருந்து அந்த உயிரை, அந்த ஆன்மாவினை மீட்டு கொள்வதற்காக கிருஷ்ணர் இத்தகைய உயரிய மேன்மையான உபதேசங்களை எல்லாம் அளிக்கின்றார். இப்படி ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த பிரபஞ்ச சக்தியோடு ஒன்றிணைந்து இத்தகைய கேள்விகளை அதனிடம் வைத்தோமேயானால் குருவின் அனுகிரகத்தோடு நமக்கும் இத்தகைய சூழலில் இதே போல ஒரு வழிகாட்டுதல் நமக்கும் கிடைக்கும். அதைத்தான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அவர்களுடைய சம்பாஷணையாக இருந்த இந்த பகவத்கீதை நமக்கு உணர்த்துகின்றது. போரில் மடிந்தால் பொன்னுலகை பெற்றிடுவாய், வென்றால் மண்ணுலகையும் ஆண்டு அனுபவிப்பாய். ஆகையால் கௌந்தேயனே, போரின் பொருட்டு உறுதி கொண்டு எழுந்திரு. சுக துக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. லாபாலபௌ, லாப நஷ்டங்கள், ஜயா ஜயௌ, ஜெய அபஜயங்கள், இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, இவை அனைத்தையும் சமமாக கருதி போரில் முனைக. அதனால் நீ பாபம் அடைய மாட்டாய். ஆத்ம தத்துவத்தை பற்றிய அறிவு உனக்கு புகட்டப்பட்டது. இனி பார்த்தா யோகத்தை பற்றி கேள். யோக புத்தியை பெறுவாயாகில் நீ கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாய். பந்தத்தோடு கட்டுப்பட்டிருப்பதனால் அர்ஜுனரால் ஒரு யோக நிலையில் நின்று, நடுவு நிலைமையில் நின்று அவரால் செயலாற்ற முடியவில்லை. அத்தகைய நிலைக்கு அவனை உயர்த்துகின்றார் கிருஷ்ணர்.
இதில் முயற்சி வீண் போதல் இல்லை, குற்றம் ஒன்றும் வராது. இதை சிறிதும் பழகினும் பெரும் பயத்தினின்று இது காப்பாற்றும். யோக நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு பயம் வராது, குற்றமும் ஏற்படாது. ஆகையினால் நம் உடலோடு கட்டுண்டு இருக்கும் அந்த பந்தபாசங்களிலிருந்து விடுபட்டு நடுவு நிலைமையோடு நாம் ஆன்ம ஞானியாக ஆன்ம தத்துவங்களை புரிந்து கொண்டு நாம் எதற்காக இந்த உடலில் கட்டுப்பட்டு இருக்கின்றோம், என்ன செயல்களை ஆற்றுவதற்கு, எவ்வவற்றையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு என்பதையெல்லாம் நாம் புரிந்து வாழ்க்கையினை நடத்துவோமேயானால், மேற்கொண்டோமேயானால், இத்தகைய ஒரு யோக நிலையில் நம்முடைய வாழ்வு இன்ப துன்பங்களை கடந்து இருக்கும் என்று ஒரு வழிகாட்டுது. குருகுலத்தில் உதித்தோய் இந்த யோகத்தில் உறுதி கொண்டவனுக்கு புத்தி ஒன்றேயாம். உறுதி கொள்ளாதவர்களின் புத்திகள் பல கிளைகளை உடையனவும் முடிவு அற்றவைகளுமாக இருக்கின்றன. உலகத்தவர்களின் போக்கு என்று 42 44 ஸ்லோகம் வரை 3 ஸ்லோகங்கள். அதாவது வேதத்தில் உள்ள கர்மகாண்டத்தில் உள்ளவைகளை பற்றி, பலாபலன்களை கருதி ஆற்றும் செயல்களை பற்றி இங்கே கிருஷ்ணர் நமக்கு உணர்த்துகின்றார். யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பிரவதந்த்ய விபஸ்சிதः வேதாவாதரதாः பார்த்த நான்யதஸ்தீதி வாதினः காமாத்மானஸ்வர்கபரா ஜன்ம கர்ம பலப்ரதாம் கிரியா விசேஷ பகூலாம் போகைஸ்வர்யகதிம் பிரதி போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயாபக்ருத்த சேதசாம் வியவசாயாத்மிகா புத்திஹ சமாதௌ ந விதீயதே. வேத மொழியில் விருப்பமுடையவர்கள் சொர்க்கத்தை விளைவிக்கின்ற கர்மம் ஆற்றுபவர்கள், பலாபலன்களை எதிர்பார்த்து கர்மத்தை ஆற்றுபவர்கள், அந்நியம் ஒன்றில்லை என்பவர்கள், காமம் நிறைந்தவர்கள், காமம் என்பது ஆசை, சொர்க்கமே முடிவான பேறு என்பவர்கள், இத்தகைய அவிவேகிகள் உடைய ஆன்ம ஞானத்தை தேடுபவன் விவேகி, இவர்கள் அவிவேகிகள். புஷ்பாலங்காரமான வசனத்தை கேட்டு அறிவு கலங்க பெறுபவர்க்கும் போக ஐஸ்வர்யத்தில் பற்றுடையவர்களுக்கும் உறுதியான புத்தி உள்ளத்தில் உண்டாவது இல்லை. உறுதியான புத்தி உள்ளத்தில் உண்டாவது இல்லை. அவர்களுடைய புஷ்ப அலங்காரமான சொற்கள் போக ஐஸ்வர்யத்தை பெறுவதற்கான காமிய கர்ம விசேஷங்கள் நிறைந்தனவாகவும் புதிய பிறவிகளை உண்டு பண்ணுவனவாகவும் இருக்கும். ஆகையினால் கர்மத்தை பலன் எதிர்பார்த்து செய்யலாகாது என்பதைத்தான் சொல்லுகின்றார். ஆசை என்னும் பாசத்தில் கட்டுண்டு கிடப்பவர்கள் மக்களுள் கடைநிலையில் இருக்கின்றார்கள். இம்மையிலும் மறுமையிலும் இந்திரிய சுகங்களை நாடுதல், இது இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமையிலும் இந்திரிய சுகங்களை நாடுதல் ஒன்றிலேயே அவர்கள் கண்ணும் கருத்துமாயிருப்பார்கள். அவர்களது கல்வியும் கேள்வியும் சொல்வன்மையும் சிறிய அளவிலான இன்பங்களுக்கே, நிலையில்லாத இன்பங்களுக்கே கையாளப்படுகின்றன. இன்பங்களை பெறுவது வாழ்க்கையின் லட்சியம் அன்று, பரிபூரணமடைவதே முடிவான லட்சியம் என்கின்றார் சுவாமி சித்பவானந்தர். அதாவது பலாபலன்களை எதிர்பார்த்து கர்மங்கள் ஆற்றுவதில் அது மனிதனுடைய மேன்மை நிலைக்கு அது வித்தாகாது. அவன் எதை சார்ந்து அவனுடைய கர்மம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு கர்மயோகத்தில் அவன் நிலைக்க வேண்டும், பகவான் கிருஷ்ணர் சொல்லுனது பரிபூர்ண நிலையை அடைவதாக அவனுடைய கர்மம் இருக்க வேண்டும். அவன் கர்மத்தை செயல்படுத்துவது, அதற்கு ஞானத்திலும் யோகத்திலும் உறுதி பெற்ற உள்ளம் வேண்டும். போகத்தில் இருக்கக்கூடாது. போதகம் என்பது அறிவு, போகம் என்பது அனுபவம். ஆக இவன் இன்பத்தை அனுபவிப்பவனாக, அந்த போகத்தை அனுபவிப்பவனாக இருக்கக்கூடாது. அவன் யோகத்தில் உறுதி பெற வேண்டும், ஞானத்தில் உறுதி பெற வேண்டும் என்று சொல்லுகின்றார். வேதங்கள் புகட்டுகின்ற கர்மகாண்ட அனுஷ்டானத்தில் இன்று அதில் மட்டுமே நின்று ஞானகாண்டத்துக்கு செல்லாது, கர்மகாண்டத்தில் அனுஷ்டானங்களை மட்டும் ஒரு காலம் அப்படி செலுத்துவோமே ஆனால், நாம் அதை மட்டும் பின்பற்றுபவர்களாக இருந்தோமே ஆனால்
ஒரு காலம் உறுதியான உள்ளம் உண்டாகாது, அதாவது சமாதி நிலை அது ஏற்படாது என்று சொல்லி 45வது ஸ்லோகத்தில் வேதங்கள் முக்குணமயமான சம்சாரத்தை பற்றி சொல்லுகின்றன. நீ இருமைகளினின்று விடுபட்டு எப்பொழுதும் நடுவு நிலைமையில் நில். யோகக்ஷேமங்கள் அற்று ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து முக்குணங்களை கடந்தவனால்தான் ஆத்ம ஞானத்தை பெற முடியும். அதனால் கிருஷ்ணர் இவ்வாறு சொல்லுகின்றார். எங்கும் நீர் பெருக்கெடுத்திருக்கையில் கிணறு பயன்படுத்துகின்ற அளவு ஞானத்தை உடைய பிரம்மனிஷ்டனுக்கு வேதங்கள் பயன்படுகின்றன. ஞானத்தோடு வேதங்களை பயன்படுத்து என்று சொல்லுகின்றார். 47வது ஸ்லோகத்தில் உன்னுடைய கடமை யாது என்று அர்ஜுனனுக்கு என்ன புகட்டுகிறார் கிருஷ்ணர்? வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய். வினை பயனில் ஒரு பொழுதும் உரிமை பாராட்டாதே. வினை பயன் விளைவிப்பவன் ஆகிவிடாதே. வினைக்குண்டான பயனை விளைவிப்பவன் ஆகிவிடாதே. வெறுமனே இருப்பதில் விருப்பு கொள்ளாதே. வினை ஆற்றாமலும் இருந்து விடாதே. வினையை ஆற்றி அதன் பயனை விளைவிப்பவனாகவும் ஆகிவிடாதே என்று அற்புதமாக சொல்லுகின்றார் கிருஷ்ண பரமாத்மா. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூர்மா தே சங்கோஸ்த்வ கர்மணி என்று சொல்லி, தனஞ்சயா யோகத்தில் நிலை பெற்று பற்று அற்று வெற்றி தோல்விகளை சமமாக கொண்டு கர்மம் செய். நடுவுநிலை யோகம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் நடுவுநிலை. இத்தனை ஸ்லோகங்களிலும் யோகம் நடுவுநிலை என்று சொன்னார் அல்லவா? அதற்குண்டான ஒரு விளக்கமாக சுவாமி சித்பவானந்தர் சொல்லுவார். தான் செய்யும் வினையெல்லாம் ஈஸ்வரனுடையது என்கின்ற எண்ணத்தில் நிலைத்திருப்பது யோகத்தில் நிலைத்திருப்பது ஆகும். செயலெல்லாம் அவனுடையது என்று எண்ணுவதனால் பற்றுதல் போய்விடுகின்றது. நடுவு நிலைமை என்பது தராசு முள் போன்று மனது நடுவு நிலைமையில் இருப்பதற்கு யோகம் என்று பெயர். மனது நடுவு நிலையில் உறுதி பெறும் அளவு அது மேன்மை இருக்கின்றது. எவ்வளவு தூரம் நடுவு நிலையில் அது உறுதி பெறுகின்றதோ மனமானது, அவ்வளவு தூரம் அது மேல்நிலையை அடைகின்றது, மேன்மை அடைகின்றது. 49வது ஸ்லோகம். சமபுத்தியோடு செயல் புரிவதை விட ஆசையோடு செயல் புரிவது மிக கீழானதே. சமபுத்தியின் கண் சரணடைக பயன் கருதுபவர் கயவர்கள் ஆவர் என்று சொல்லுகின்றார் கிருஷ்ணர். மன நடுவு பெற்றவன் நன்மை தீமை இரண்டையும் இம்மையில் துறக்கின்றான். இம்மையிலேயே மனது நடுவு பெற்றவன் நன்மை தீமைகளை துறக்கின்றான். ஆகையால் நீ யோகத்தை சார்ந்திடு. திறமையுடன் செயல் புரிதல் யோகம். யோகம் என்பது திறமையுடன் செயல் புரிதல், மனது உறுதிப்படுதல், மனது நடுவு நிலைமையில் இருத்தல், தராசு முள் போன்று ஆகியவற்றையெல்லாம் சொல்லி இந்த இடத்தில் சுவாமி விவேகானந்தர் இந்த நடுவு நிலைமை, மன உறுதி, யோகம் என்றால் என்ன என்பதற்கு, சிதறடையும் சிந்தையுடைய யோகி ஒருவன் மலை குகையில் தியானம் பழகுகின்றான் என்று வைத்துக்கொள்வோம். செருப்பு தைக்கும் ஒரு சாமானியன் அவன் கடைத்தருவில் உட்கார்ந்து கொண்டு ஒருமை மிக்க மனத்தோடு தன்னுடைய தொழிலை திறம்படச் செய்கின்றான் என்று இவர்கள் இருவரையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோமே. ஆனால் மனபரிபாகத்தில் அல்லது கர்மயோகத்தில் அந்த சாமானியவனே சிறந்தவன் என்று சுவாமி விவேகானந்தர் கூறிய கூற்றை இங்கே மேற்கோள் காண்பித்து, நடுவு நிற்கும் ஞானிகள் வினைப்பயனை விட்டொழித்து பிறவித்தலையை நீக்கி கேடில்லா பெருநிலை அடைகின்றார்கள். வினை ஆற்ற வேண்டும், வெறுமனே இருந்து விடக்கூடாது. வினைக்குண்டான பயனை விளைவிக்கும் அந்த மன எண்ணங்களை நாம் விட்டொழிந்து விட வேண்டும். கர்மத்தில் கண்ணாய் இருக்க வேண்டும், யோக நிலையில் இருக்க வேண்டும், அதனுடைய பலனை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட அவன்தான் யோகி. அவன் எந்த தொழிலை செய்பவனாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஞானிகள் வினை பயனை விட்டொழித்து பிறவித்தலை நீங்கி கேடில்லா பெருநிலையை அடைகின்றார்கள். யதா தே மோககலிலம் புத்திர்வ்யதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. உன் அறிவானது எப்பொழுது அவிவேகம் என்னும் அழுக்கை கடக்குமோ அப்பொழுதுதான் கேட்கப் போவதிலும் கேட்டதிலும் பற்றின்மையை பெறுவாய். இனி கேட்கப் போவது
இதுவரை கேட்டது ஆகியவற்றிலெல்லாம் பற்றின்மையை நீ அப்பொழுதுதான் பெறுவாய் என்று சொல்லி, கேட்டு கலங்கும் உன் அறிவு ஆத்மாவின் கண் என்று அசையாது உறுதி பெறுமோ அன்றே நீ யோகம் அடைவாய். இந்த 53வது ஸ்லோகம். ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதாஸ்தாஸ்யதி நிஷ்சலா சமாதாவச்சலா புத்திஹி ததா யோகம் அவாப்ஸ்யசி. யதா எப்பொழுது, ஸ்ருதி விப்ரதி பண்ணா கேட்டு கலக்கம் அடைந்துள்ள, தே உன்னுடைய, புத்திஹி புத்தியானது, சமாதௌ சமாதியில், சமாதானம் என்றால் சமாதி நிலை. ஒரு ஆத்ம விவேகி அவனுக்குரிய சாதனங்களில் இந்த சமாதானம் இதுவும் ஒன்றாக சொல்லப்பட்டது. அந்த வகையில் இந்த சமாதியில் பரமாத்மாவின் இடத்தில் நிஷ்சலா சலிக்காததாக, உறுதியாக, அச்சலா உறுதியாக, ஸ்தாஸ்யதி எது நிற்குமோ, எந்த ஆன்மா நிற்குமோ, ததா அப்பொழுது, யோகம் புத்தியோகத்தை ஞானத்தை அவாப்சியசி அடைவாய், புத்தியோகத்தை ஞானத்தை நீ அடைவாய் என்று கிருஷ்ணர் இதுகாரும் அர்ஜுனனுக்கு யோகத்தை, நடுவு நிலைமையை, கர்மத்தை, அறத்தை, தர்மத்தை, எது பாபம் ஆகாது என்பதையெல்லாம் அவனுக்கு விளக்குகின்றார். இதன் பிறகு அர்ஜுனனுடைய சந்தேகங்கள் இன்னும் தொடருகின்றன. 54வது ஸ்லோகத்திலிருந்து 72வது ஸ்லோகம் முடிய சாங்கிய யோகம் இருக்கின்றது. அதை அடுத்த பகுதியில் சிந்திப்போம்.